இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் டாப் லோட் வாஷிங் மிஷினோட போர்டு. இதில் என்ன கம்ப்ளைண்ட் கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த போர்டு வந்து டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாமே பீப் சவுண்ட்லாம் வந்து ஆன் பண்ணால் டிஸ்பிளே மட்டும் ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் கலட்டி செக் பண்ணியிருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா கலட்டி வேறு மாற்றிட்டேன். ஸோ டிஸ்பிளேவை எடுத்துகிட்டு வேறு டிஸ்பிளே போட்டிருக்கேன். ஸோ ஏன்னா பழைய டிஸ்பிளேயில் என்ன கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் ரஸ்ட்டாக இருக்குது. ஃபுல்லாக இந்த சைடில் இருக்கிற 4 பின்னுமே ரஸ்ட்டாக இருக்குது. இந்த சைடு கம்பி எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ ரஸ்ட் ஆனதுனால தான் டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கு. அதை சேஞ்ச் பண்ணோடனே ஃபால்ட் வந்து கிளியர் ஆகிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி நம்மளோட டெஸ்டிங் கிட் இருக்கு இல்லையா, அதில் போட்டு உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். டேரெக்டாக ஒயர் கார்டு போடாமல் டெஸ்டிங் கிட்லேயே போட்டு ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. பவர் சப்ளையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸு, நியூட்ரலு, அவுட்புட்டு, நெக்ஸ்ட்டு மோட்டார் லெஃப்ட் ரைட்டு, இன்லெட் வால்வு, ட்ரெயினு. ஸோ இங்கே பவர் சப்ளை கொடுத்துருக்கு. இப்போ நான் ஆன் பண்ணுறேன், சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். சுவிட்ச் ஆனில் தான் இருக்கா? ஓகே, கொடுத்தாச்சு. அப்படியே வந்து ஸ்டார்ட் கொடுக்குறேன். லெஃப்ட் ரைட்டையும் செக் பண்ணிவிடுவோம் நம்ம கிட்டில். நம்ம டெஸ்டிங் கிட்டில் இதில் பார்க்குறோம். லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுமே ஒர்க் ஆகுது மோட்டாரு. இப்போ இன்லெட் ஆன் ஆகணும். இன்லெட் ஆன் ஆகும். ஆன் ஆகிடுச்சு. இன்லெட் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வாட்டர் லெவல் கரெக்டாக இருக்குது. சார் இப்போ ப்ரெஷர் வந்து கொடுப்போம். வாட்டர் லெவலில் ப்ரெஷர் கொடுப்போம். இன்லெட் கட் ஆகிட்டு மறுபடியும் வந்து மோட்டார் லெஃப்ட் ரைட் வந்து ஒர்க் ஆகணும். வாட்டர் ப்ரெஷர் கொடுக்குறேன். இப்போது லெஃப்ட் ரைட் ஆன் ஆகணும். இன்லெட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ லெஃப்ட் ரைட் ஆன் ஆகணும். ஆன் ஆகிடுச்சு. லெஃப்ட்டும் ஒர்க் ஆகுது, ரைட்டும் ஒர்க் ஆகுது. அப்போ மோட்டார் இதுவும் நல்லா தான் இருக்குது. மோட்டாரும் நல்லா தான் இருக்குது. மோட்டாருக்கு போகிற கனெக்ஷனும் நல்லா தான் இருக்குது. ஸோ ஓகே. ஸோ இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஸ்பின் ஒரு வாட்டி வச்சு காமிச்சிடுறேன். ஸ்பின் வச்சாச்சு. நமக்கு ட்ரைன் ஆன் ஆகணும். ட்ரைன் ஆன் ஆகிடுச்சு. அடுத்து ஒரு டைரக்ஷன் மட்டும் நமக்கு வந்து மோட்டார் ரன் ஆகணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்பின்னும் ரன் ஆகுது. ஓகே, இப்போ எல்லா ஃபங்க்ஷனுமே கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், பிசிபி எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து கிளியராக கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இங்கே வந்து நான் நார்மலாக தியரி மாதிரிலாம் கொடுத்து இந்த டைம் பாஸ் பண்ணுற வேலை அதெல்லாம் இங்கே கிடையாது. இங்கே எல்லாமே ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி தான் ஒவ்வொரு ஒர்க்கையுமே கற்றுக்க போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்கும் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணும்போது தான் நம்ம